நண்பர்களே வணக்கம். மே மாதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கையில் கடந்து வருவதற்கு மிகவும் கடினமான ஒரு உணர்வு கோபமாகும். பைபிளில் எபேசியர் புத்தகம் 4 அதிகாரம் 26 இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது: நீங்கள் கோபப்பட்டாலும் பாவம் செய்யாமல் இருங்கள். சூரியன் மறைவதற்கு முன்னே உங்களுடைய கோபம் தனிய கடவது என்று சொல்லப்பட்டுள்ளது. கோபம் முறையாக கையாளாவிட்டால் அது பாவத்திற்கு வழிவகுக்கும். அது காயப்படுத்தும் சொற்கள், முறிந்த உறவுகள், பழிவாங்கும் உணர்வு மற்றும் ஆழ்ந்த மனவேதனை ஆகியவற்றில் முடியக்கூடும். எனவே கோபம் கொள்ளும் தருணங்களில் இந்த 3 எளிய வழிமுறைகளை நினைவில் கொள்ளுங்கள். முதல், நிறுத்து. உன் மனதில் தோன்றுவதை வாய்விட்டு சொல்லாதே. மின்னஞ்சல் எழுதாதே. செய்தியை அனுப்பாதே. அவசரப்பட்டு செயல்படாதே. மேலும் அவசரப்பட்டு எந்த செயலிலும் இறங்காதே. உடனடியாக நிறுத்திவிடு. 2, சிந்தி. உன் இதயத்தை ஆராய்ந்து பார். உண்மையில் என்னை கவலையடைய செய்வது எது என்று உன்னை நீயே கேட்டுக்கொள். மற்றவர்களுக்கு எதிராக எதிர்வினையாற்றுவதில் கவனம் செலுத்தாமல் தீர்வின் மீது கவனம் செலுத்து. 3, தேடு. ஜெபத்தில் ஆண்டவரிடம் திரும்பு. உன் இதயத்தில் உள்ளதை அவரிடம் ஊற்றிவிடு. அவருடைய வழி நடத்துதலையும் ஞானத்தையும் சமாதானத்தையும் கேள். நண்பர்களே, கோபத்தை மனதிலேயே தேக்கி வைத்திருப்பது நம் வாழ்வில் சாத்தான் செயல்படுவதற்கு வாய்ப்பளிக்கிறது. எனவே கவனமாக இருங்கள். சூரியன் மறைவதற்கு முன்னே உங்களுடைய கோபம் தணிந்து விடுவதாக. மகிழ்ந்திருங்கள், ஆனந்தமாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். சமாதானமான ஆசீர்வதிக்கப்பட்ட மே மாதம் உங்களுக்கு அமைவதாக.